ஹாய் ஹலோ பிரைஸ் அலார்ட். பைபிள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக பேனா வச்சுக்கணும், அண்டர்லைன் பண்ணணும், ஜோடி வசனங்களை குறிக்கணும், அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோங்க. இன்னொரு டிப்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த பகுதி படிக்கிறீங்களோ அந்த பகுதியினுடைய முக்கியமான நபரோ இல்லை அதனோட மைய கருத்தோ அல்லது அதனுடைய ஒரு நல்ல வார்த்தையையோ எடுத்து நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி படிக்கும் பொழுது அது ஈஸியாக இருக்கும். எப்படின்னா, இப்போ விதை ஓமை பற்றி நம்ம படிக்கிறோன்னா பக்கத்தில் விதை அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். பத்திமேயை பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஓகே பத்திமேயுன்னு சைடில் எழுதி வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு அற்புதத்தை பற்றி படிக்கிறீங்கன்னா அந்த அற்புதத்தை சைடில் எழுதி வச்சுக்கலாம். இல்லை எந்த நபரை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கு, எந்த நிகழ்வை பற்றி சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய ஒரு ஹெட்டிங்கை, ஆண்டவரின் வருகை, ஆண்டவரின் அன்பு, த ப்ரீச்சிங் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட், அப்படி அதுக்கு சைடில் ஒரு தலைப்பு கொடுத்துட்டிங்கன்னா ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ளே போகலாம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நீதிமொழிகள் 24:10. ஒரே லைன் தான், நம்ம ஒரே லைனில் படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சொல்லுங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இன்னொரு முறை சொல்லுங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சேர்ந்து சொல்லாங்களா? ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நீதிமொழிகள் 24:10. ஆமாங்க, பிசாசனுடைய பெரிய தந்திரமே நமக்கு நிறைய ஆபத்துகளையும் சோதனைகளையும் கொண்டு வந்து நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையெல்லாம் உடைச்சு நம்ம பலனை குறைச்சு பார்க்கறது தான் அவனுக்கு சந்தோஷம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டோம், இருக்கக்கூடாது. பிசாசு நம்மளை பார்த்து பயந்து போறபடி 2 மடங்கு பலனா நம்ம இருக்கணுங்க. இந்த வசனத்துல இருந்து நம்ம அதை கற்றுக்கொள்வோம். இனிமேல் ஆபத்துகள் நமக்கு வந்தா பலன் குறுகக்கூடாது, பலன் பெருகணும். கர்த்தர் உதவி செய்வார். நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். பாய் பாய். வேதமின் மன மகிழ்ச்சி.